நல்ல வேலையில இருப்பாங்க, கை நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனா திருமணமே ஆகாது. அந்த வகையில நான் பார்த்த அனுபவத்தை சொல்றேன். நான் இப்ப நல்ல வருமானமா இருக்கும், நல்ல வேலையா இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல பாபகரங்கள் இருக்கலாம். செவ்வாய் தோஷம் இருக்க ஆணுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்க பெண்ணுக்கும் தான் திருமணம் நடக்கணுமா இல்ல மாத்தி பண்ணலாமா? செவ்வாய்னா வீரியம், சண்டை போட்டாலும் வீரியமா சண்டை போடுவாங்க, தாம்பத்தியம் பண்ணாலும் வீரியமா தாம்பத்தியம் பண்ணுவாங்க. லவ் பண்ணீங்கனாலும் நீங்க நிரந்தரமான கணவன் மனைவியா 60 வருஷம் 90 வருஷம் நீங்க வாழணும்னா கரெக்டா ஸ்தான பலம் பார்க்கணும். ஒரு வாரம் காதலிக்கிறாங்க, அடுத்த வாரம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு அடுத்த வாரம் டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். நான் மஞ்சுளா கோவிந்தன். இன்னைக்கு ஸ்ரீ ஆனந்த மகாகுரு வாஸ்து ஆசிரியர் ஏஎல்பி ஜோதிடர் பத்மா மகாலிங்கம் அவர்கள் இணைந்திருக்காங்க. ஜோதிடம் ரீதியான பல்வேறு கேள்விகளுக்கு அவர்களிடம் விடை கண்டுபிடிக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்ப இருக்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையே என்ன அப்படின்னா திருமண தடை, திருமணமே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நல்ல வேலையில இருப்பாங்க, கை நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனா திருமணமே ஆகாது. என்ன காரணம்? கண்டிப்பா இப்போ எங்களுது திருமண பேரவையில நாங்க 2020 இருந்து 25 வரைக்கும் ஒரு 570 கல்யாணம் நாங்க ஃப்ரீ சர்வீஸா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது பொண்ணு மாப்பிள்ளை மேரேஜுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ ஃப்ரீ சர்வீஸா நம்ம ஆபீஸ்ல நீங்க ஆபீஸ் வந்திருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கு, ஆபீஸ் பாய் வச்சு வர்ற ஜாதகத்துக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வகையில நான் பார்த்த அனுபவத்தை சொல்றேன். நான் இப்போ நல்ல வருமானமா இருக்கும், நல்ல வேலையா இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல பாபகரங்கள் இருக்கலாம், ஒன்னா சூரியன் இருக்கலாம், அல்லது சனி பகவான் இருக்கலாம், இல்லாட்டி செவ்வாய் இருக்கலாம். இந்த மாதிரி காலதாமதமாகும் திருமணங்கள் இந்த மாதிரி கோள்கள் 7ஆம் இடத்துல இருக்கும். அப்ப அதுக்கு நாங்க என்ன பண்றோம்னா, இப்போ ஒண்ணு இல்ல சூரியன் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு லக்னத்துல இருந்து 7ஆம் இடத்துல, இது தான பரிகாரம், ஆலய வழிபாடு, இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுவோம். இது ரெண்டையும் சேர்த்து சூரியன்னா 10, அதாவது 1 தான் சூரியன், நாங்க 10 முறை தானம் பண்ணுங்க. அப்ப செவ்வாய் சேர்ந்து இருக்கும் போது கொள்ளு, புரியுதுங்களா? அந்த பருப்பு வகையில செவ்வாய் கேது, செவ்வாய் துவரம் பருப்பு, செவ்வாய் துவரம் பருப்பு, சூரியன் சப்பாத்தி. இந்த மாதிரி சப்பாத்திக்கு பருப்பு கூட்டு வச்சு நீங்க ஒரு 10 வாரம் தொடர்ந்து சிவன் கோயில்ல போய் தானம் பண்ணுங்க. அப்ப கோயிலும் போயிருது, அதுல தானமும் போயிருது. இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே நாங்க பரிகாரம் இப்படி சொல்லிதான், அதாவது தான பரிகாரம், ஆலய வழிபாடு, இது ரெண்டையும் சேர்த்து நாங்க சொல்லி சொல்லிதான் திருமணங்களை நாங்க நிறைய நடத்தி வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ திருமணமாகாத பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், 2 பேருக்குமே எப்படின்னா ஜாதகத்துல இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க நிறைய பேர், ஐயோ செவ்வாய் தோஷம் இருக்கு, கல்யாணமே ஆகாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்க ஆணுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்க பெண்ணுக்கும் தான் திருமணம் நடக்கணுமா இல்ல மாத்தி பண்ணலாமா? மாத்தி பண்ணக்கூடாது. அப்ப அந்த காலத்துல செவ்வாய் தோஷமே பார்க்கல. இப்ப நான் அத்தை புள்ள, எங்க வீட்டுல மாமன் பையன் வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப எங்களுக்கெல்லாம் ஜாதகமே பார்க்கல, நாங்களாம் கல்யாணம் வச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு 60 வயசு ஆகுது, அவருக்கு 65 வயசு ஆகுது. இந்த காலகட்டம் வரைக்கும் நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடிட்டு இருக்கிறோம்னா, அது அந்த காலத்துல ராகுக்கு இது தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, களத்திர தோஷம் இல்லை, எந்த தோஷம் இல்லைன்னு அந்த முன்னோர்கள் சொன்னது. இப்ப செவ்வாய்க்கு இப்ப நம்ம PhD முடிச்சிட்டோம். நம்ம இப்ப ஜாதகத்துல PhD முடிக்கும் போது அதிக அளவு படிக்கும் போது ஆராய்ச்சி பண்ணுவோம் பண்ண மாட்டோமா? அந்த ஆராய்ச்சியில என்ன பண்றோம்னா, செவ்வாய்னா வீரியம், சண்டை போட்டாலும் வீரியமா சண்டை போடுவாங்க, தாம்பத்தியம் பண்ணாலும் வீரியமா தாம்பத்தியம் பண்ணுவாங்க. அப்ப அந்த செவ்வாய்க்கு செவ்வாய் இணைச்சு வச்சுட்டா பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க சண்டை போடும்போது நான் சண்டை போடாம அமைதியா உட்காந்துட்டு இருந்தா இதுல ஏதாவது பிரயோஜனம் படுதா? பிரயோஜனப்படாது. இப்ப நீங்க ஒரு வேகமா ஒரு வேலை செய்யும்போது உங்களுக்கு இணையா நான் வேலை செய்யணுமா செய்யக்கூடாதா? ஒண்ணு இல்ல, இப்ப கேமரா எடுத்து நீங்க மாட்டுறீங்க வைங்க, உங்களுக்கு இணையா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் அதை கரெக்டா நீங்க செய்ய முடியும். சரி, நான் பாட்டு கொண்டு நீங்க பாட்டு கேமரா மாட்டிருந்தா மாட்ட முடியுமா? அது லேட்டும் ஆகும். அது இணையான வேலை என்னன்னா செவ்வாய்க்கு செவ்வாய் இணையான வீரியம். அதனால அந்த வீரியமான ஆளுகளுக்கு பெண்ணுக்கு வீரியமான ஆண்களுக்கு சம்பந்தப்படுத்தி வச்சா பிரச்சனை இருக்காது, சண்டை சச்சரவு வராது. இது மெயின் கான்செப்ட் இதுதானே ஒழிய. ஆனா அதுவே 10 வருஷம் தாம்பத்திய வாழ்க்கை, 10 வருஷம் குழந்தைக்காக, 10 வருஷம் நமக்காக, 10 வருஷம் ஆன்மீகத்தை தோடி போயிடுறோம். சரியான வாழ்க்கை எத்தனை வருஷம்? 30 வருஷம் 25 வருஷம் தான் வாழ்றாங்க. பொறுமை காத்துட்டு அந்த குடும்பத்தை காத்து வரலாம். இப்ப இந்த காலத்துலதான் அப்படி இல்லையாச்சே. ஆனா சட்டை கட்டுறாங்களாச்சே.
ஆக மொத்தத்துல ஸ்தான பலம் பார்க்கணும். இப்ப நீங்க என்னதான் லவ் பண்ணீங்கனாலும் நீங்க நிரந்தரமான கணவன் மனைவியா 60 வருஷம் 90 வருஷம் நீங்க வாழணும்னா கரெக்டா ஸ்தான பலம் பார்க்கணும். ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஸ்தான பலம் பார்க்கும்போது பார்த்துதான் அதுல என்ன பார்க்கணும், லக்ன பாவம் பார்க்கணும், 2ஆம் பாவம் குடும்ப பாவம் பார்க்கணும், 3ஆம் பாவம் முயற்சி பாவம். முயற்சி பாவம்னா என்னன்னா அது வந்து வீரியம்னா என்ன, குழந்தை உண்டாகிற பாவம்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தை பார்க்கணும், 5ஆம் பாவம் குழந்தை பாவத்தை பார்க்கணும், 6ஆம் பாவம் கடன் வம்பு வழக்கு. அதுக்கு நீங்க சம்பாதிக்கிறதுல கடன் வாங்கி வீடு வாங்குறீங்களா, கடன் வாங்கி கார் வாங்குறீங்களா, கடன் வாங்கி உங்க நகை வாங்குறீங்களா, அங்க விஷயத்த 6ஆம் பாவம் பார்க்கணும். 7, 8 பார்க்கணும். 7 தான் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். 8ஆங்கிற பாவம் மாங்கல்ய பாவம். மாங்கல்ய பாவத்தை கண்டிப்பா பார்க்கணும். இதுல முக்கியமான பொருத்தம் ரஜ்ஜு வேதை யோனி 3 பொருத்தம் பார்க்கணும். யோனிங்கிறது தாம்பத்தியம், ரஜ்ஜு வேதை அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் பார்க்கறது, புரியுதுங்களா, ஆயுட்காலம். அப்புறம் வேதைங்கிறது இந்த ரஜ்ஜு வேதை யோனி 8ஆம் பாவம் ஆயுள், அதாவது மாங்கல்யம். அந்த மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்கணும். இது மாதிரில ஸ்தான பலம், நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் ஸ்தான பலம். இந்த ஸ்தான பலத்தை பார்த்து கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க நிரந்தரமான மனமொத்த தம்பதியரா வாழ்வாங்க. ஓகே, இல்லைன்னா வாய்ப்புகள் குறைவுதான். கண்டிப்பா குறைவுதான். ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்க இந்தந்த விஷயங்கள்லாம் சண்டை வராம இருக்கிறதுக்காக தான் அந்தந்த இதுலயே பாத்துக்க. இப்ப இருக்க நிறைய காதல் ஜோடிகளாகட்டும் லவ் பண்ண ஒரு சில காலங்களையே பிரேக்கப் அப்படின்னு போய் நிக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் போட்டி போறாம அவங்களுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது அவசரம் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அவசரம் 1, 2வது ஐடி ஃபீல்டு. அவங்க அங்க பயங்கர வேலையுடைய பிரஷர் காரணமா அங்க வேலையில பயங்கர டென்ஷனா இருப்பாங்க. இங்க வந்தா நமக்கு தேவையான ஒண்ணுல பசிக்கிற சோறு கிடைக்கல, கோபம் வருமா வராதா, அந்த ரேஞ்சுனே வச்சுக்கோங்களேன். இப்போ 4 நாள் காதலிக்கிறாங்க சாமி, நல்லா கேளுங்க, எனக்கு வந்த ஜாதகத்தை சொல்றேன். ஒரு வாரம் காதலிக்கிறாங்க, அடுத்த வாரம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு அடுத்த வாரம் டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுறாங்க. எல்லாமே என்னன்னா இது அவசர காலம், அவசர பொறுமை காக்கிறது இல்ல. இப்போ 4 நாள் காதலிக்க வேண்டாம், நான் சொல்றேன் ஒரு 6 மாசம் 1 வருஷம் பாருங்க. உங்களுடைய ஹேபிட் என்னன்னு எனக்கு தெரியும். இப்ப நீங்க ஆணா இருந்தா, நான் பெண்ணா இருந்தா என்னுடைய ஹேபிட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு நம்ம வந்து பொறுத்து போகும் தன்மையோட பழகும் போது அப்ப கிட்டத்தட்ட காதலிக்கிறவங்கள வருஷ கணக்கா காதலிச்சு கல்யாணம் பண்ணாதான் அது நிரந்தரமா நிக்கும். ஓகே, 4 நாள் காதலிச்சு 5ஆம் நாள் கல்யாணம் வச்சு 6ஆம் நாள் டைவர்ஸ் பண்ணாது அவசர காதல் தான். ஓகே மேம், இப்போ வந்து காதல் திருமணத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்களுமே சொன்னீங்க அந்த காலத்துல எந்த ஒரு தோஷம் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இப்போ காதல் திருமணத்தை எடுத்துக்கணும்னா யாருமே பெரும்பாலும் ஜாதகம் பாக்குறது கிடையாது. பெண்ணுக்கும் ஆணுக்கும் பிடிச்சிருக்கு, ஓகே திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன நடந்தாலும் சரி இந்த ராசிக்காரர்களும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு. எந்தெந்த ராசிக்காரர்கள் சேரக்கூடாது? ராசியை விட லக்னம் பார்க்கணும். ஓகே, ராசியை பார்க்க வேண்டாம், நீங்க நட்சத்திர பொருத்தம் கண்டிப்பா பார்க்கணும், கட்ட பொருத்தம் பார்க்கணும், லக்ன பொருத்தம் பார்க்கணும். லக்னம்னா கேளுங்களேன், இப்ப வந்து நான் ஒரு தனுசு லக்னம் வச்சுக்கேன், எனக்கு வரக்கூடிய ஸ்பௌஸ் வந்து தனுசு லக்னத்துக்கு 6வது லக்னமா ரிஷப லக்னம் வருது, கண்டிப்பா சேர்த்தக்கூடாது. ஓகே, 6, 8, 12 லக்னம் சேர்த்தக்கூடாது. 6ஆம் லக்னமா வர்றவங்க என்ன ஆகுனா, மனைவியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மனைவிக்காக மெடிக்கல் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிற வருமானம் அனைத்தும் மெடிக்கலுக்கு போகும், இல்லாட்டி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு போகும். இந்த 2 விதமான செலவுகள்லயே போயிரும், அவங்க வாழ்நாள் அதுலயே போயிரும். அதனாலதான் 6வது லக்னத்தை தொடக்கூடாது. பெண்ணோட லக்னத்திலிருந்து மாப்பிள்ளைக்கு 6வது லக்னத்தையும் தொடக்கூடாது, மாப்பிள்ளையோட லக்னத்திலிருந்து பெண்ணுக்கு 6வது லக்னத்தையும் தொடக்கூடாது. 8வது லக்னம் பிரச்சனை, அதாவது கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனை அது வந்துட்டே இருக்கும். அதனால 8வது லக்னத்தை தொடக்கூடாது. 12வது லக்னம் மனைவி கணவனை விட்டு போயிடுவா, கணவன் மனைவி விட்டு போயிடுவான். இல்லைன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ வெளிநாட்டுல வேலை செய்வேன், நான் இங்க உள்நாட்டுல வேலை செய்வேன், இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிற சூழல் தான் இந்த 12ஆம் லக்னம். அதனால நீங்க ராசியை விட லக்னத்தை எடுத்துக்கோங்க. 6, 8, 12 லக்னங்கள் பொருத்தவே கூடாது. பொருத்துனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அப்படி நடக்கும்போது அதுக்கும் சில பரிகாரங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த நீங்க சொன்ன மாதிரி காதலிக்கிறவங்க லக்னம் பார்த்தா காதலிக்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தா காதலிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மருதாளி கட்டுறது, மறு கோவிலுக்கு போய் இன்னொரு தடவை கல்யாணம் வைக்கிறது, இந்த மாதிரி செய்யும்போது 2ஆம் தரமா கணக்காயிரும். அந்த பொண்ணைவே அந்த பொண்ணுக்கே மருதாளி கட்டுறது, மறுமாலை மாத்துறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் சொல்லுவோம் முடியாத பட்சத்துக்கு. ஆனா நம்ம ஆரம்பிக்கும் போதே 6, 8, 12 லக்னத்தை விட்டுறோம். ஓகே மேம், ஒரு சிலர் வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்குமே வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த உடல் சோர்வானது ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கும். இந்த சோர்வுக்கு என்ன காரணம்? சோர்வுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்துல வந்து கிரகங்கள் இணைவு இருக்கும். அதுல வந்து இம்யூனிட்டி குறைபாடுன்னு கிரகங்கள் இணைவு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி குறைபாடு இருந்துச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பா எந்த வேலை செஞ்சாலும் கைகால் ஓட்சம், அதுக்கு பேரு கைகால் ஓஞ்சோஞ்சு போயிடும், அவங்களால வேலை செய்யவே முடியாது. அது கரெக்டா அந்த கிரகங்களுக்கு பதில் அந்த கிரக உட்கார்ந்து இருக்கிற வீட்டு அதிபதியோட கோயில போகணும். இப்போ ஒன்னில ஒரு உதாரணம் சொல்றேன், மீனத்துல ஒரு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குன்னு வைங்களேன், இம்யூனிட்டி குறைவான கிரகங்கள் உட்கார்ந்து இருந்ததுன்னா நீங்க குரு கோயில் இல்லாட்டி திருச்செந்தூர், மீனத்துக்கு வந்து மிக அற்புதமான கோயில் திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் போய் நீங்க ஒரு முறை போயிட்டு வந்தா, வருஷம் ஒரு முறை போயிட்டு வந்தா அந்த கைகால் ஓச்சம், அந்த மன உளைச்சல் இதெல்லாம் இருக்காது அவங்களுக்கு.
இப்போ வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்பொழுது தான் வந்து நம்ம டாக்டரை பார்க்கறதா இருக்கட்டும், ஜோதிடரை போய் அணுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த பிரச்சனையில இருந்து காத்துக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன மேம் செய்ய வேண்டும்? ஜாதக ரீதியா சொல்றேன். ஜாதக ரீதியா தான் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அடுத்து நடக்க போற திசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8ஆம் இடத்து திசைன்னு வருதுன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து உடல் உபாதை கொடுத்து ஒரு சர்ஜரி வரைக்கும் கொண்டு போயிரு, 8ஆம் இடத்து திசை ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டு போயிரு. அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஜாதகம் பார்க்கும்போது 8ஆம் இடத்து திசை உங்களுக்கு வருதுன்னா ஒரு ஜிஹெச் போய் அந்த ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு உணவு தானம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் வராது, அந்த ஆப்ரேஷன் கூறு உங்களுக்கு வராது. நீங்க அதை ஒரு 2 தடவை 3 தடவை ஜாதகத்துல பார்க்கணும். அந்த அதிபதி எங்க உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும். அந்த அதிபதியினுடைய நட்சத்திர நாட்கள்ல பார்த்து எத்தனை நம்பர் வருதுன்னு பார்த்து அந்த நாள்ல அவங்களுடைய பர்த் சார்ட் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம். சர்ஜரி வராமல் காப்பாற்றிடலாம். இது மாதிரி தான் மெடிக்கல் செலவு வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, நிறைய பிரச்சனைகளுக்கு தானம் தான் பெரும்பாலும் தீர்வா. தானமும் ஆலய வழிபாடும் தான் உன்னத பலனை தரும். ஓகே, இப்போ நான் எனக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, கண்தானம் தெரியும், உணவு தானம் பெரும்பாலும் நிறைய பேர் கொடுக்கறது உணவு தானம் தான். இந்த தானத்தை எல்லாம் தாண்டி இந்தந்த தானமும் கொடுக்கலாம் அப்படின்னா என்னென்ன தானம், அதற்கு இந்தந்த பலன் உண்டு அப்படின்னா என்ன? கண்டிப்பா, இது நல்ல கேள்வி கேட்டீங்க. எப்படின்னா இது வாழ்வியல் பரிகாரமா சொல்லுவோம் நாங்க. எப்படின்னா இப்ப தலை சம்பந்தப்பட்ட நோய் ஒண்ணு வருதுன்னு வைங்களேன், ஒரு ஸ்கூட்டர் ஓட்டிட்டு பாருங்களுக்கு ஒரு ஹெல்மெட் தானம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ இந்த இது வந்து சுக்கிரன் கண்ணன் வந்து இந்த சுக்கிரன் பத்தி ஏதாவது 6, 8, 12 இப்படி இருந்தாருன்னா ஏதாவது தானம் பண்ணணும் அப்படின்னா இந்த பார்பர் ஷாப்ல இந்த கத்திரிக்கோள், இந்த அது என்ன சொல்றது, அந்த ஷேவிங் செட், அந்த மாதிரி எல்லாம் நம்ம தானம் பண்ணலாம். இது வாழ்வியல் பரிகாரம். இந்த வாழ்வியல் பரிகாரமா இப்படி கூட சொல்லலாம். அது அவங்கவுங்க பர்த் சார்ட் பார்த்தா மட்டும்தான் அது சொல்ல முடியும். புரியுதுங்களா? அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து என்ன விஷயம், என்ன தானம் அப்படிங்கிறதையும், என்ன ஆலய வழிபாடு அப்படிங்கிறது, என்ன உணவு தானம் அப்படிங்கிறது நாங்க பெரும்பாலும் தானம்னு சொன்னா இது உணவு தானம், வழிபாடுன்னு சொன்னா ஆலய வழிபாடு எங்க பரிகாரத்துல அது பூரா சக்சஸ் ஆயிருக்கு. ஓகே, முன்னாடி நம்ம பேசும்பொழுது வந்து இந்த ராசிக்காரர்கள்லாம் சேரக்கூடாது, சேரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். இந்தந்த ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் நிச்சயமா கை கொடும்னா எந்தெந்த ராசிக்காரர்கள்? எல்லா ராசி, எந்த ராசிக்குமே காதல் கல்யாணம் கை கூடாது. காரணம் என்னன்னா, நல்லதா ஒரு 5 வருஷம் காதலிச்சு இப்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு முந்தநாள் கூட ஒரு ஜாதகம் வந்துச்சு, காதலிச்சுதான் கல்யாணம் முடிச்சாங்க. இப்ப அந்த மாப்பிள்ளை வந்து பையன் வந்து தன்னோட கணவன் வந்து வேற ஒரு பிள்ளையோட பழகிட்டு இருக்குன்னு பொண்ணு வந்து ஜாதகம் பார்க்குது. பார்த்தா அவனோட ஜாதகத்துல 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, இல்லீகல் கான்டாக்ட் ஷூரா இருக்குது. நம்மளால சொல்ல முடியல. அப்ப சொன்னா அது வருத்தப்படுமில்ல. அப்ப பாருங்கம்மா, அந்த வருஷம் கழியிருக்கு, இன்னும் 2 வருஷம் இருக்குது. 2 வருஷம் வரைக்கும் இப்படிதான் ஏற்றம் இறக்கமா இருக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. வழிபாடு, ஆலய வழிபாடும் தான பரிகாரம் தான் சொல்லிட்டு வந்தோம். இந்த மாதிரி அதாவது காதலிச்சே கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு 5 வருஷம் 4 வருஷம் வாழ்றாங்க. குழந்தையானதுக்கு அப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு பிள்ளை கூட பழக ஆரம்பிச்சாங்க. இது வந்து இந்த நேரங்கள்ல எல்லாம் கொஞ்ச காலமாவே இது வந்து சகஜமாயிருச்சு. ஓகே, சகஜமா எல்லாரும் அதுக்கு பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மேம், இப்போ நீங்க வந்து ஆன்லைன் மூலமா வாஸ்து கிளாஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்கீங்கல்ல, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ வந்து எங்களுக்கு வந்து வாஸ்து ஃபீல்டு ஒர்க் வந்து ஒரு 25 வருஷமா நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். நேரடி சைட் ஒர்க் தான். நாங்க மலேசியா வேணாலும், சிங்கப்பூர் ஆனாலும், துபாய் ஆனாலும் நேரடியாக தான் போவோம். உள்நாடு வெளிநாடெல்லாம் போய் நேரடியாக தான் சைட் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி எங்களுக்கு 25 வருஷம் அனுபவம். கடந்த 7 வருஷமா கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். கொரோனாக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து நேரடியாக எடுத்தோம். இப்போ நேரடியாக எடுக்கிறது இல்லை, எல்லாம் ஆன்லைனில் ஜூம் மீட்டிங்கில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ இது வரைக்கும் படித்து முடித்த மாணவர்கள் ஒரு 3000 மாணவர்கள் இருப்பாங்க, படித்து முடிச்சு போயிருக்காங்க. அவங்களையும் நாங்கள் தொழில் முறையாக தான் செய்ய சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ ஒன்றில் ஒரு ஊரில் இருந்து படிக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த ஊரில் வாஸ்து அப்பாயின்மெண்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எங்களால் போக முடியாது, எல்லா அப்பாயின்மெண்ட்டும் எங்களால் பார்க்கவே முடியாது. அதனால் படித்த மாணவர்கள், அனுபவ மாணவர்களாக நீங்களே போய் பாருன்ட்டு அவங்களுக்கு அங்கே வர அமௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். இதுதான் தொழில் முறையாக நாங்கள் வந்து அவங்கள படப்படுத்திட்டு இருக்கிறோம். தொழில் முறையாக அவங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். இது மாதிரி தான் கிளாஸ்ல எல்லாரும் படிக்கிறாங்க. படிக்கிற மாணவர்கள் அப்படித்தான், உள்நாட்டு மாணவர்கள், வெளிநாட்டு மாணவர்கள் எல்லாரும் படிக்கிறாங்க. கிளாஸ்ல என்னென்னா, ஆரம்பத்தில் எப்படி நிலம் வாங்கலாம், எப்படி வீடு கட்டலாம், எந்த இடத்துல வாஸ்துப்படி கரெக்டாக இருக்கணும், என்ன பூஜை ரூம் எப்படி வைக்கணும், பெட்ரூம் எப்படி போடணும், தென்மேற்கு மூலை எப்பவும் எந்த காரணத்தை கொண்டு காலியாக போடக்கூடாது, அதில் பெட்ரூம் கண்டிப்பாக அமைக்கணுங்கிற விஷயத்திலிருந்து எல்லாமே, ஆயாதி குழி கணக்கிலிருந்து, மனை பொருத்தத்திலிருந்து, என்ன மனை, சிம்ம மனை, பசுமனை, இப்படியெல்லாம் நிறைய மனைகள் இருக்குது. இந்த மனைகள் இருந்து எல்லா விஷயங்களும் நாங்கள் கிளாஸஸில் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். நிறைய மாணவர்கள் படித்து அவங்களும் தனியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம டீம் ஒர்க்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கட்டிட வேலை படித்து முடித்தவங்க, இப்போ இன்ஜினியர் எல்லாம் வந்து படிக்கிறாங்க, ஆர்கிடெக்சர் எல்லாம் வந்து படிக்கிறாங்க, அவங்களாம் கட்டிட வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கட்டிட வேலைக்கு நாங்கள் போய் வாஸ்து பார்க்குற இடத்துல எங்களுக்கு யாராவது ஆள் இருந்தால் சொல்லுங்கன்னா அவங்களையே நியமித்து அவங்களே அந்த வேலையை டீம் ஒர்க்காக பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா வேலையும் படித்து முடிக்கிறவங்களுக்கு அரசு பதிவெண்கொண்ட சான்றிதழ் கொடுத்துட்றோம் நாங்கள். ஓகே, அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சா அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஓகே மேம், ரொம்பவே நன்றி மேம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு டேக் ஒன் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. நன்றி, வணக்கம்.